ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை பொந்தில் வைத்திடை போற்றுகின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாசத் பரபரமா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவேஸ்வர லோகனாம் பிசேபரோகினாம் நிதியேஸ்வர வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. வணக்கம். நான் பொன்லோகநாதன் ஜோதிடர் கொடுமுடியிலிருந்து பேசுகிறேன். நாம் இன்றைய தினம் எதை பற்றி பார்க்கலான்னா, அதாவது 2025 ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அது இது வரைக்கும் வந்து தனுசு வரைக்கும் ஒரு 9 ராசிகளுக்கு பார்த்துருக்குறோம். மீதமுள்ள மகரம் கும்பம் மீனம் இந்த 3 ராசிகளுக்கும் இப்போ பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம எப்படின்னா 2025 இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சியெல்லாம் ஒட்டி தான் இந்த பலன் நாம் சொல்கிறோம். அப்படிங்கிற அமைப்புலங்கையில் முதல்ல வந்து மகர ராசிக்கு நாம் என்னென்னு பார்க்கலாம். மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா, அந்த ராசிக்கு 3ஆம் இடத்துலையே சனி பகவான் ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதும், குரு பகவான் 6ஆம் இடத்துலையும், ராகு 2ஆம் இடத்துலையும், கேது வந்து 8ஆம் இடத்துலையும் இருக்கிறாங்க. இந்த ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், ராசிநாதனே சனியாகி 3ஆம் இடத்துல இருக்கிறனால இவர்களுக்கு தங்களுடைய முயற்சி வெற்றி பெறும். எல்லாமே தன்னுடைய முயற்சி மூலமாக இவர்கள் அடையக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் இந்த மகர ராசினருக்கு. அதே மாதிரியே வந்து ஏன்னா இவங்க அந்த மகர ராசினை வந்து தன்னால் வந்து 7 சனியினுடைய பாதிப்பிலிருந்து முழுமையாக விலகிட்டாங்க. நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அமைப்பு அதே தான் அது அமைப்பு இப்போ இருக்குது. அந்த வகையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறது அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. அதே சமயம் இவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புலேயும் ஒரு உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதாவது 2ஆம் இடத்தை குரு பார்க்குறனால 6ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை குரு பார்க்குறனால போகக்கூடிய இன்டர்வியூவில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. மிகப்பெரிய உயர் பதவிகளுக்கு முயற்சிக்கிறவர்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு கட்டாயம் அவங்க வந்து உயர் பதவியில் அந்த பதவி கிடைச்சிரும். அதே மாதிரியே வந்து ராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறது மிகப்பெரிய யோகம். அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இப்போ தொழில் வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைச்சி பெரிய ஒரு உத்தியோகம் தொழில் இவையெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் அவரை குரு பார்க்கறதுனால தன்னுடைய பேச்சு சாமர்த்தியத்தினாலையும் எதையும் வெல்லக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறது ஐயமில்லை. அது அடுத்ததாக கும்பராசிக்கு எடுத்துட்டோம்னா, கும்பராசிக்கு ராசியிலேயே ராகு இருக்கிறதும், ராசிநாதனான சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதும், அதே மாதிரி 5ஆம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார். இந்த வகையில் பார்த்திங்கன்னா ராசியிலே ராகு பகவான் இருந்தாலும் அவரை குரு பார்க்கறதுனால இந்த ராகு அவர்களுக்கு மிக நல்ல பலனை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால் இவர்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. 7ஆம் இடத்துல கேது இருந்தாலும் கூட அது ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது. ராசிநாதனான சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் வந்து சுபரான குரு வீட்டில் இருக்கிறதுனாலையும், ராசியவே குரு பார்க்கறதுனாலையும், அந்த ராசியை தன்னுடைய வீட்டை குரு பார்க்கறதுனால இந்த சனி பகவான் பலப்பட்டு நல்ல தன சம்பாத்தியங்களை கொடுப்பார், வாக்கு வன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறனால புத்திர பாக்கியம் ஏற்படும். இது வரைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். அதே மாதிரி பூர்வ புண்ணியத்தில் சில பேருக்கு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி லாப ஆதாயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால கட்டாயம் மிகப்பெரிய லாபங்கள் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்படிங்கிறத இந்த மூலமாக சொல்லிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா, மீன ராசி எடுத்துக்கிட்டோம்னா, மீன ராசிக்கு ராசியிலேயே வந்து குரு பகவான் இந்த சனி பகவான் இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஜென்மச்சனி அமைப்பு இருந்தாலும் கூட அந்த ஜென்மச்சனியினுடைய பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா சுபர வீட்டில் இருக்கிறதுனால பெரிய அளவில் இருக்காது. அதே சமயத்தில் குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறனால இவர்களுக்கு வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, கல்விக்காக வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கட்டாயம் ஏற்படும். அதே சமயத்தில் ராகு கேதுகள் குரு பகவான் வந்து 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறதுனால இவர்களுக்கு வந்து தொழில் வாய்ப்பு கட்டாயம் நல்லபடியாக நல்ல தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரியே 12ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்து அவர் குரு பார்க்கறதுனால இவர்களுக்கு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் இவர்களுக்கு உண்டு. யாரெல்லாம் வெளிநாடு மீனராசி செல்லலாம்னு இருக்கிறாங்களோ அவங்க வெளிநாடு போகிறது நல்லது. ஏன்னா சனி ஜென்மச்சனியாக இருக்கிற காலத்தில் அவங்க வெளிநாடு போயிட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதுனால அவர்களுக்கு வந்து நல்லபடியாக அவர்களுக்கு வந்து எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் அந்த சனி பகவானுடைய தொந்தரவுகள் எவையும் இருக்காது. அப்படி பிரிஞ்சு போக முடியாதவங்க சாஸ்தா கோயிலுக்கு அல்லது முருகன் சன்னதிகளுக்கு இது வந்து பயணம் போகிறது நடைப்பயணம் போகிறது நல்லது. அதே சமயத்தில் சனி பகவான் வந்து ராசியிலேயே அதாவது மீன ராசியிலேயே இருக்கிறதுனால இவர்கள் வந்து அடிக்கடி வந்து கடல்
கடற்கரைகளுக்கு சென்று நீராடி விட்டு வருவது, கடற்கரை கோயில்களுக்கு சென்று நீராடி விட்டு வருவது இவருடைய தோஷங்களை குறைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நாம் சொல்லிக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.